ஐயோ நல்ல தம்பி, என்னடா கையெல்லாம் நடுங்குதடா. ஒரு கட்டிங்க போட்டால் நல்லா இருக்குமாடா. ஒருத்தையும் கூட சிக்க மாட்றானே. ஆ, இது என்ன ஒயின் ஷாப்பில் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. சரி சரி, நல்லதுதான். என்ன விசேஷமா என்னன்னு தெரியலையே. சரி சரி, நான் இருக்கிறது நல்லது. எவனா மாக்கா எவனா சிக்காமையா போவேன். இந்த ஆளையாண்டா ஒருத்தன் புறாமா நல்ல தம்பி அவனை. என்னங்கடா ஒயின் ஷாப்பில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது? 10 ரூபா கூட ஏற்றியும் கூட்டம் குறைய மாட்டுறாங்கப்பா. எப்படி இந்த கூட்டத்தில் நுழைஞ்சு நான் ஒரு ஆஃபை வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுன்னு தெரியலையே. பாப்போம் பாப்பா, யாராவது சிக்காமையா போங்க, உள்ளே விட்டு வாங்க சொல்ல வேண்டியதே. தம்பி சொல்லுங்கண்ணே, என்னண்ணே வேணும் உங்களுக்கு? தம்பி, என்னப்பா கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறியா? சரி சரி, அண்ணன் நான் இருக்கேன். காசை மட்டும் கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரே ஒரு கட்டிங் மட்டும் அண்ணனுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. ஆ, கட்டிங்க பேசாமரியா? நானே 10 ரூபா ஏற்றி விட்டாங்கன்னு வெறியில் திரியிறேன். நானே போய் வாங்கிக்குவேன், நீ பேசாமல் போயிரு. நானே பாட்டியோட தந்தட்டி அவனை அத்துட்டு ஓட்டியான்னு சொல்லி நானே வெறுப்பில் வந்துட்டுருக்கேன். பேசாமல் ஓடி போயிரு அந்த பக்கம். ஐயையோ, இது அந்த பாட்டியோட குரூப்காரங்க தானா? தேவையில்லாம வந்து நம்மள தலையை குடிச்சு சிக்கிக்கிட்டோமே. ஐயோ, அந்த புரோக்கர் என்ன ஆனான்னு தெரியலையப்பா. சரி சரி, பரவாயில்ல, வந்தது வந்துட்டியான். இவனை பாட்டியை வச்சு கரெக்ட் பண்ணி கட்டிங்க வாங்கி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது. ஏ, என்னண்ணே நீயா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? நீயா ஒன்றும் புலம்பிக்கிட்டு இருக்க? இது போதையே தான் ஓவர் ஆயிடுச்சா? இன்னொரு கட்டிங்க போடுறதுக்காண்டி ஆளை தேடிக்கிட்டு இருக்கியா? என்னப்பா தம்பி, தந்தட்டி ஆட்டுன்னு போனதுக்கெல்லாம் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்க? என்னப்பா அது ஒன்றும் ஒரு 2000 3000 தானேப்பா, சம்பாதிச்சுக்கலாம்ல. அதுக்கு ஏன்பா போல வருத்தப்பட்டுட்டு இருக்க? யோ லூஸு, என்னது 2000 3000 ரூபாயா? யோ, அது 5 லட்சத்துக்கு மேலே போகுமியா? ஏயா அப்படி போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? நான் அவன் தந்தட்டி அட்டுட்டு ஓடினேன் பார்த்தியா? அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்க, இங்கேயே வெட்டி அவனுக்கு தீபாவளி கொண்டாடி பிடிவேன். பாவி, ஒரு குரூப் என்னன்னா பொங்க வைக்கணும்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இவன் என்ன தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கான். ஐயோ, நம்மள எதுவும் தீபாவளி கொண்டாடிட்டு போறீங்க. சரி சரி, பார்ப்போம். அப்படியே நைஸாக கலெக்ட் பண்ணி ஒரு ஆஃபை போட்டுருவோம். தம்பி தம்பி, நீ சொன்னல உங்களோட பாட்டியோட தந்தட்டி அட்டுட்டு ஓடினான்னு. அவனை வந்து எனக்கு தெரியும் தம்பி. இந்த பிட் பாயிட்காரன், இந்த முல்லை மாதிரி முடிச்ச வைக்கலாம் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கான் என் தம்பி. அது எனக்கு தெரியும். அண்ணனுக்கு மட்டும் ஒரு கட்டிங்க மட்டும் கரெக்ட் பண்ணேன். ஆளை மட்டும் யாரும் காமிச்சு விட்டுறேன். அவனை தீபாவளி கொண்டாடி பொங்கல் வேணா கொண்டாடிக்க. யோ, உனக்கு நான் கட்டிங் மட்டும் இல்லை, ஒரு ஃபுல்லே வாங்கி கொடுக்குறேன். அவன் மட்டும் 6 மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துரு. அவன் மட்டும் ஆனால் வேற ஆளாக இருந்தான்னு வச்சுக்க, உன்னைய தீபாவளி கொண்டாடி பிடிவியா? சரி சரி தம்பி, வா தம்பி போய் அதுக்குள்ளேயும் இன்னும் கூட்டம் வந்துட போகிறாங்க. வா தம்பி, போய் நம்ம டக்குன்னு வாங்கிட்டு உள்ளே போய் ஒரு கட்டிங்க போட்டு அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டு இருப்போம். யோ, என்னையா நீ விசாட்டுக்கு சேர தூக்கிட்டு வந்துட்டு இதில் ஊற்றி வச்சுருக்க? யோ, வாயா அங்கே உக்காந்துட்டு நம்ம அடிச்சிட்டு இருப்போம்யா. தம்பி தம்பி, அங்கே பாரு, அங்கே பாரு, பூரா பூரா வில்லங்க முடிச்சவங்களா இருக்காங்க. அங்கே உட்காந்து அடித்தோம்னா ஏதோ ரொம்ப ஆகி போயிடும். நம்ம இங்கே நின்று மணிக்கே அடிச்சுட்டு போயிடலாம். கையேந்தி போவோம் பண்ணி அடிச்சுட்டு ஓடிடலாம். நீ இவ்வளோ பயந்தவனா இருக்க? நீலாம் எதுக்கு சரக்கு அடிக்க வர? வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதானே? சரி சரி தம்பி தம்பி, நம்ம 2 பேத்துக்கு ஊற்றியாச்சு. செவ்வாவா ஆளுக்கு பக்குன்னு அடிச்சுட்டு போவோம். கட்டிங்க போட்டு அவனை ஆள் எஸ்ஸாகலாம் பார்த்தா உன்னை தீபாவளி கொண்டாடி பிடிவேன். கட்டிங்க போடுற அந்த ஏரியாவில் என்னை கூப்பிட்டு போய் காட்டுறா, ஓகேவா? தம்பி தம்பி, நம்ம அடிச்சுட்டு போய் நான் யாருன்னு காட்டுறேன் தம்பி. அவனை நீ தீபாவளி கொண்டாடுற நான் பார்க்குறேன். ஆகா, ஒரு மாக்கா வரையா, பார்க்கறதுக்கு பால் விளையிற மூஞ்சி மாதிரி இருக்கு. இவனை கொடுத்து விட்டு நம்ம நைஸாக அந்த ஃபுல்லாக நவிட்டிட்டு ஓடிட வேண்டியதான்றா. நல்ல தம்பி, ஆரம்பிச்சு விட்றா ஓ வேலையா. ஓ, நீயா அவனை பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்க? என்னையா பேசுகிற? தம்பி தம்பி, உங்கள் பாட்டியோட தந்தட்டியை அத்துட்டு ஓடுனே அவன் தான் தம்பி. அப்படியே நைஸாக பேச்ச குடிச்சு ஆளை தூக்கு தம்பி. ஓ, இவன் தான் அவனா? இன்னைக்கு இவனை பிடிச்சி நான் தீபாவளி கொண்டாடல. அவனை வாடா வாடா. I am flying on the rain. I am flying on the rain. வாடா வாடா, என்னடி ஸ்வைங் இந்த ரைன்? இப்போ உன்னை பாடுறேன்டி, உனக்கு ஸ்வைங் இந்த ரைன். உனக்கு தீபாவளி நான் தாண்டி இப்போ நான் கொண்டாட போகிறேன். என்ன பிரதர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு கட்டிங் சாப்பிடலாமா? வாங்க சேஸ் பண்ணிக்கலாம். என்னது கட்டிங் சாப்பிடலாமா? டேய், நீ தாண்டா என் பாட்டியோட தந்தட்டி அடிச்சது ஓடினவன். இன்றைக்கி உனக்கு நான் கொடுக்குறேன்டி கட்டிங்கு. கட்டிங் இல்லை, இன்றைக்கி உனக்கு தான் தீபாவளி இன்னைக்கு தான். ஏய் மாமா, வா மாமா. என்னது மாமாவா? ஏன்னா நீ மட்டும் தனியாக வந்தியா நினச்சி இன்னும் மாமாவா வந்துக்கிட்டு இருக்கியா? மாப்பிள்ள, இவன் தான் நம்ம தந்தட்டி அட்டிட்டு ஓடணும்னா இவனை தூக்கு மாப்பிள்ள. இவனை கொண்டு போய் நம்ம தீபாவளி கொண்டாடணும் மாப்பிள்ள. ஐயோ, இவன் ஆள் பால் மாடு மாதிரி இருக்கான். இவெல்லாம் அடிச்சாலும் நம்மளாம் 5 விசாவுக்கு தேர மாட்டோமே. நல்ல தம்பி, எப்படா இங்கேருந்து ஓடிடணும்னா நல்ல தம்பி. நான் தான் உங்கள் பாட்டியோட தந்தட்டி ஆட்டுன்னு எப்படா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க?
யாரா உங்கள்கிட்ட சொன்னா? அவர் தான்டா சொன்னார், அந்த நிற்கிறவர் பாட்டிலோடு நிற்கிறார், அவர் தான்டா சொன்னார். டேய் அவர் ஏன்டா கேட்குற, உனக்கு நான் தான் பொங்கல் வைக்க போகிறேன்டா. பொங்கல் இல்லைடா, உனக்கு தீபாவளி தானே இனிமேல். டேய் நீதான் என்னை போட்டு விட்டதா? அவனை மூஞ்சில நான் மார்க் போடல, என் பேர் மார்க் மாறியப்ப இல்லடா. அப்புறம் பாவியலா ஆளுக்கு ஆளுக்கு ஒரு டைலாக வச்சுக்கிட்டு போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்கானே. அண்ணே அவனை தீட்டு போய் தீபாவளி கொண்டாடுனே, நான் கிளம்புறேனே. அடா பாவி, இதே சாக்குன்ட்டு பாட்டிலில் கூட ஓடி போயிட்டியான். சரி பரவாயில்ல ஆளை காமிச்சு விட்டானே, உன்னை தீட்டு போய் இப்போ தீபாவளி கொண்டாடி